ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி வீடியோ இந்த வீட்டில் எடுக்கல. அதனால் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ தான் வந்தோமே, வந்துட்டு இந்த வீட்டு உள்ளே போக போகிறேன். இதுதான் நம்ம வீடு. போயிட்டு என்ன பார்ப்போம். ஹாய் மக்களே, செம்ம வெயில் மக்களே. அதனால் என்னன்னா ஒரே பாடிலாம் செம்ம ஹீட் ஆகிடுச்சு. அதனால் மாமா இளநீலாம் வெட்டி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மக்களே. தண்ணி குடிச்சிட்டேன். மாமா இளநீ வெட்டி கொடுத்து இதை சாப்பிட சொல்லியிருக்காங்க. வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, வயலுக்கு போயிருக்காங்க. நம்ம சாப்பிட்டுட்டு மதியானம் சமையலுக்கு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம் மதியம். உங்கள் ஊர்லலாம் வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே. இங்கே வெயில் அதிகமாக இருக்குது. 100 டிகிரி தாண்டிடும் போல். உடம்பு அந்த அளவுக்கு எரியுது. அதனால் நம்ம தேங்காய் சாப்பிட்டுட்ருக்கோம். தினமும் நீங்களும் சாப்பிடுங்க, உடம்பு கூலிங்காக இருக்கும் கொஞ்சமாச்சு. ரொம்ப செம்ம வெயில் மக்களே. அங்கே எவ்வளோ வெயில் அடிக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் வாங்க, நம்மளும் இளநீ சாப்பிட்லாம் மக்களே. சாம்பார் வைக்க போகிறேன்னு சொன்னால மதியானம் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே நம்ம சாம்பார் வச்சிடணும், சாப்பாடு வச்சிடணும். நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கான என்னென்னு பார்ப்போம். பாருங்க மக்களே, வெங்காயம் அரிஞ்சுலாம் வச்சுருக்கோம். இன்றைக்கி கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், அப்புறம் மாங்காய் சாம்பார். நம்ம செடியில் இருந்தது ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு குழம்பு வைக்க வாங்க மக்களே, நம்ம குழம்பு வைப்போம் மக்களே. பாருங்கள், நம்ம சாம்பார் வச்சாச்சு. இந்த பக்கம் உலை வச்சாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு. இன்னும் தொட்டுக்கு அப்பளம் மட்டும் பிடிச்சிட்டா முடிஞ்சது மக்களே. அம்மா வந்தோடனே சாப்பாடு போட வேண்டியதுதான் மக்களே. அம்மா வந்துட்டாங்க. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் மக்களே. சாப்பாடு, குழம்பு, பிடரங்காய் ஊறுகாய் நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்னா போய் பாருங்கள். ஆமாம், மோர் மிளகா. அம்மா சாப்பிட்றாங்க. எப்படிமா இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? சாப்பிடுவோம். ஆமாம், அம்மாவுக்கு டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, ஆதரவு கொடுங்க மக்களே. வாங்க சாப்பிட்லாம். ஆமாம். ஹாய் மக்களே, நான் மாமாட்ட நொங்கு கேட்டேன். அதனால் மாமா கஷ்டப்பட்டு நொங்கு வெட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க மக்களே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் மக்களே, எனக்காக நொங்கு வெட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்க மக்களே, இப்படி வெட்டுறாங்கன்னு. சீக்கிரம் வெட்டுங்க அம்மா. பிஞ்சி இது யார் வெட்டி போட சொன்னது? இது வெட்ட முடியாது. அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வெட்டி தரோம். அப்படிலாம் எனக்கு வேணாம். எனக்கு அப்படியே தனித்தனியாக எனக்கு வேணும். தனித்தனியாக எடுக்க முடியாது போல, பிஞ்சு எடுக்க முடியாது. பாருங்களா மக்களே, எப்படி வெட்டி தராங்கன்னு. எடுக்க முடியாது, ஒரு பிஞ்சு வெட்டி தான் பிஞ்சா எடுத்துட்டு வந்துட்டாங்க மக்களே. இன்னும் இது முத்தணும் போல. பாருங்க சாப்பிடலாம். பாருங்க மக்களே, நொங்கு. வாங்க மக்கள், நீங்களும் சாப்பிடலாம். வாங்க மக்களே, சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம வாசல் தெளித்து கோலம் போட போகிறோம். வாங்க பெருக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவினிங் டைமில் பெருக்கி கோலம் போட்டால் தாங்க மக்களே வீட்டுக்கு சாமி, மகாலட்சுமி எல்லாருமே வருவாங்க. என்ன ஊர்லேருந்து வருவாங்க? பேய் வரும். எல்லாம் என்ன ஊரில் இருக்காங்க? எல்லாம் என்ன ஊரில் இருக்காங்க? என்ன ஊர்னா? மகாலட்சுமிலாம் என்ன ஊரில் இருக்காங்க? மகாலட்சுமிலாம் வருவாங்க. அவங்களாம் சாமி, அவங்களாம் மேலே இருக்காங்க. இதெல்லாம் எடுக்காதீங்க மக்களே. வாசல் தெளிக்க நம்ம தண்ணி அடிச்சுக்கிறோம். இது அடிக்கணும்னா கொஞ்சம் தெம்பு வேணும். அதனால அடிச்சுக்கணும் வேகமாக. அடித்தாதான் ஸ்பீடாக வரும். இதுக்காகவே
சாப்பிடணும் போல மக்களே. மக்களே நம்ம கோலம் போடலாம். இதான் கோலம் மாவு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க போடலாம். மக்களே ட்ரெண்டிங் கோலம். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. பாருங்க மக்களே. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு வேலையை தான் போய் பார்க்க போகிறோம். நம்ம போய் பார்க்கலாம். மக்களே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம அங்கே போயிட்டு என்னான்னு பார்ப்போம். வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இதுதான் நம்ம வீடு. இங்கே இறங்கும். ஆமாம், போய் பைக்கில் போய் நிறுத்திட்டு போக வேண்டாம். மக்களே வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம. ஆமாம் மக்களே, நானும் மக்களேன்னு ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்சிச்சு லாகு. ஒன்றும் வீக்ஸ்லாம் போகல. அதனால் பயப்படவும் மாட்டோம். அதனால் மனசை தளர விட மாட்டோம். கண்டினியூவாக போடுவேன். எப்போ தான் போகுதுன்னு பார்ப்போம். 10 வருஷத்துலையாவது போயிடாது. பார்த்துக்கலாம் வாங்க. சரி, எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நாங்களும் தூங்க போகிறோம். டாட்டா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய். பாய்.